மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. ஹாய் குட்டீஸ், அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு கணித பாடத்தில் சில பயிற்சிகள் செய்வோம். அதில் இலக்கங்கள் ஒழுங்குபடுத்துறது, விடுபட்ட இலக்கங்களை நிரப்புவோம். இதில் பாருங்க, என்னென்ன மிருகங்கள் இருக்குது. இதில் இருக்கிறதெல்லாம் என்ன மிருகங்கள்? வீட்டு மிருகமும் இருக்குது, காட்டு மிருகமும் இருக்குது. அப்போ இந்த முயல் முதலாவதாக இருக்கிற விலங்கு என்னது? முயல். எத்தனை முயல் இருக்குது? அதில் 3 முயல் இருக்குது. அதில் முதலாவதாக இருக்கிற முயலை பாருங்க. அந்த முயலின் வயிற்றடியில் அதிண்ட பின்னங்காலுக்கு நேர ஒரு நம்பர் இருக்குது, ஒரு இலக்கம் ஒன்று இருக்குது. அது என்ன இலக்கம்? வட்டம் போட்டு காட்டப்பட்டிருக்கு. அது என்ன இலக்கம்? 2. அது என்ன இலக்கம்? 2. நடுவில் இருக்கிற முயலுக்கு அந்த காலுக்கு நேரம் ஒரு வட்டம் மட்டும்தான் போட்டு காட்டப்பட்டிருக்குது. அதில் இருக்குதா இலக்கம்? அதில் இல்லை. அதுக்கு பின்னால் இருக்கிற முயலுக்கு இலக்கம் இருக்குது. அதுக்கு பின்னால் இருக்கிற முயலுக்கு இருக்குது. என்ன இலக்கம் இருக்குது? 4. அப்போ முன்னுக்கு இருக்குது 2, 4 இருக்குது. அப்போ நடுவில் என்ன இலக்கம் வரணும்? 2க்கு அடுத்தது என்ன? 2க்கு அடுத்தது 3. அப்போ அதில் என்ன இலக்கம் வரணும்? 3. சரியா? கீழே இருக்கிறது என்ன? ஆடு. என்னது? ஆடு. அதில் 1. அடுத்ததாக இருக்கிறதுல இலக்கம் இல்லை. இறுதியாக இருக்கிறதுல 3 இலக்கம் காட்டப்பட்டிருக்குது. அப்போ பாப்போம். முதலாவது 1. இது என்ன இலக்கம்? 1. அப்போ அடுத்ததான் என்ன இலக்கம் வரணும்? 2. என்ன இலக்கம் வரணும்? 2 வர வேணும். அப்போ 1, 2, 3. சரி, அடுத்தது என்ன இருக்குது? சிங்கம். என்ன இருக்குது? சிங்கம். சிங்கத்தின் வயிற்றில் என்ன இலக்கம் எழுதப்பட்டிருக்குது? இது என்ன இலக்கம்? என்ன இலக்கம்? 3. அப்ப இந்த இலக்கத்தை சொல்லுங்க பார்க்கலாம். இது என்ன இலக்கம்? என்ன இலக்கம்? 5. அப்ப 3க்கு பிறகு என்ன வரணும்? என்ன இலக்கம் வரணும்? 4 வர வேணும். 3க்கு பிறகு 4, 5, 6. சரியா? அப்ப 3க்கு பிறகு 4, 5 வரணும். 3க்கு பிறகு எத்தனை வரணும்? 4, பிறகு 5. அப்ப 3க்கும் 4க்கும் இடையில வர்ற இலக்கம் 4. அடுத்தது பார்ப்போம். இது என்ன இலக்கம்? என்ன இலக்கம்? 4. 4 பிறகு என்ன வரணும்? 5. என்ன இலக்கம் வரணும்? 4க்கு பிறகு 5 வர வேணும். 5 பிறகு என்ன இலக்கம் இருக்குதுல? என்ன இலக்கம் இருக்குது? 6. அப்ப இப்ப பாப்போம். இது என்ன இலக்கம்? 2. என்ன இலக்கம்? 2. இது என்ன இலக்கம்? 3. இது 4. அப்போ 2, 3, 4. இதுல இருக்கிற இலக்கம் என்ன உங்களுக்கு தெரியுதா? என்ன இலக்கம்? 1. என்ன இலக்கம்? 1. இதுல இருக்கிறது 2, இது 3. அப்ப இது ஒழுங்கா வந்திருக்கு. என்ன? 1, 2, 3 வந்திருக்கு. அடுத்தது சிங்கத்துக்கு மேலே இருக்கிறது 3, 4, 5. 4, 5, 6. சரியா? இப்ப நாங்க என்ன செய்த? நாங்கள் விடுபட்ட இலக்கங்களை நிரப்பினாங்களே என்ன? சரி, அடுத்த பயிற்சியும் அதே போலதான். நடுவில் இலக்கம் இருக்குது. 2 பக்கங்கள்லையும் இலக்கத்தை காணல. அந்த போட் அந்த பலகையை என்ன தூக்கி வச்சு கொண்டிருக்குது? பூனைக்குட்டி தூக்கி வச்சு கொண்டு இருக்குது. இப்ப பாப்போம்.
2. இது என்ன இலக்கம்? 2. 2 என்று சொன்னா 2க்கு பிறகு என்ன இலக்கம் வரணும்? என்ன இலக்கம் வரணும்? 3 வரணும். சரியா? 2 பிறகு என்ன இலக்கம் வரணும்? 3. அப்ப 2க்கு முதல் என்ன இலக்கம் வரணும்? 2க்கு முதல் 1. அப்ப 1 2 3. சரியா? அடுத்தது பாப்போம். இது என்ன இலக்கம்? என்ன இலக்கம்? 4. 4 என்று சொன்னால் 4க்கு பிறகு வாரது என்ன இலக்கம்? 4க்கு பிறகு என்ன இலக்கம் வரணும்? 5 வர வேணும். 4க்கு முதல் என்ன இலக்கம் வர வேணும்? 3 வர வேணும். சரியா? 3 வர வேணும். அப்ப 3 4 5. இது என்ன இலக்கம்? 5. 5 என்று சொன்னா 5க்கு பிறகு வாரது என்ன? 5க்கு பிறகு 6. 5க்கு முதல் என்ன வரணும்? 5க்கு முதல் என்ன இலக்கம் வரணும்? 4. அப்ப 4 5 6. சரியா? இது பெரிய இலக்கம். இதை சொல்லுங்க பார்க்கலாம். என்ன இலக்கம்? இதுக்கு என்ன பேர்? இது என்ன இலக்கம்? 8. என்ன இலக்கம்? 8. 8 என்று சொன்னா 8க்கு பிறகு என்ன வர வேணும்? 8க்கு பிறகு என்ன இலக்கம் வரணும்? 9. 8க்கு முதல் என்ன இலக்கம் வர வேணும்? 7. சரியா? அப்ப 7 8 9. இப்ப பாப்போம். நாங்க ஒழுங்குல சொல்லி பார்க்கலாம். 1 2 3 4. சரியா? 5 6 7 8 9. அப்ப எத்தனை வரைக்கும் இதுல இலக்கங்கள் இருக்குது? 9 வரைக்கும் இலக்கங்கள் இருக்குது. நடுவில் இருக்கிற இலக்கத்தை வச்சு முன்னால உள்ள இலக்கமும் பின்னால உள்ள இலக்கத்தையும் நாங்க கண்டுபிடிச்சு எழுதிட்டோம். சரியா? இது அதே போலதான். இந்த வட்டத்துக்கு இருக்கிறது என்ன இலக்கம்? 1. 1 என்று சொன்னால் அடுத்தது என்ன இலக்கம் வர வேணும்? என்ன இலக்கம்? 2. இது பாப்போம். இது 2 3. அடுத்தது என்ன இலக்கம்? 4. 3 2 3 4. சரியா? சரி, அடுத்தது பாப்போம். முன்னுக்கு இருக்கிற இலக்கத்தை கண்டுபிடிக்க போறோம். இது வெறும் பெட்டியா இருக்குது. என்ன? வெறும் வட்டம் இருக்குது. நாங்க கண்டுபிடிக்க போறோம். இப்ப பாப்போம். இது 5. 5க்கு முதல் என்ன இலக்கம் இருக்குது? 4. அப்ப 4க்கு முதல் என்ன இலக்கம் வர வேணும்? 3. 4க்கு முதல் என்ன இலக்கம் வர வேணும்? 3. அப்ப 3 4 5. சரி, இவ்வளவு நேரமும் நாங்க என்ன செய்தனாங்கன்னு சொன்னா இடையில உள்ள இலக்கங்களை வச்சு பின்னால் முன்னால் உள்ள இலக்கத்தை கண்டுபிடிச்சினாங்க. பின்னால் முன்னால் உள்ள இலக்கத்தை வச்சு நடுவில் உள்ள இலக்கத்தை கண்டுபிடிச்சினாங்க. என்ன? இவ்வளவு நேரமும் செய்தனாங்க. இப்ப என்ன செய்ய போறோம் என்று சொன்னா இதுல இலக்கங்கள் இருக்குது. தெரியுதல்ல உங்களுக்கு? இலக்கங்கள் எத்தனை இலக்கம் இருக்குது? 1 2 3 என்ற இலக்கங்களும் அதுல என்ன இருக்கு? பழங்களா மரக்கறிகளா இருக்குது? பழமும் மரக்கறிகளும் இருக்குது. இப்ப இந்த இலக்கத்தை வச்சு பொருத்தமான பழங்களை நாங்க வட்டமிட போறோம். இப்ப இதுல என்ன இலக்கம்? இது என்ன? 1. அப்ப நாங்க எதுக்கு வட்டம் போடணும்? 2 பழத்துக்கா 4 பழத்துக்கா 1 உள்ள பழத்துக்கா நாங்க வட்டம் போடணும். எதை சுத்தி வட்டம் போடணும்?
ஒன்று. ஏனென்று சொன்னா அதுல இருக்கிறது ஒன்றுதான் இருக்குது. சரியா? இது என்ன இலக்கம்? என்ன இலக்கம்? 2. என்ன இலக்கம்? 2. அப்ப நாங்க எங்க இருக்கிற கேரட் எதுல இருக்கு? இது எத்தனை கேரட்? எத்தனை இருக்குது? 1 இருக்குது. இதுல எத்தனை கேரட் இருக்குது? எத்தனை கேரட்? 2 கேரட் இருக்குது. அப்ப நாங்க வட்டம் போட்டது சரியா? சரி. ஏனென்றால் இதுல 2 இருக்கிறபடியா இந்த 2 இருக்கிற கேரட்டை சுத்தி நாங்க வட்டம் போடுவோம். இதுல 2 கேரட் தானே இருக்குது. அப்ப இந்த 2 கேரட்டை சுத்தி நாங்க வட்டம் வரைஞ்சிட்டோம். இப்ப இது என்ன இலக்கம்? என்ன இலக்கம்? 3. இப்ப எங்க இருக்கு 3 கத்தரிக்காய்? நடுவில் இருக்கா? முதல் இருக்கா? இறுதியா இருக்கா? இதுல இருக்கு கத்தரிக்காய் 3. இந்த பக்கத்திலேயே முன்னுக்கு இருக்குது 3 கத்தரிக்காய். சரியா? 3 கத்தரிக்காய்க்கு வட்டம் போட்டு நாங்கள் இதுல இருக்கிறது 3 என்ற இலக்கம். இதுல இருக்கிறது என்ன இலக்கம்? 3. அப்ப 3 பொருள் இருக்கிறத சுத்தி நாங்க வட்டம் போட வேணும். இதுக்குள்ள எத்தனை கத்தரிக்காய் இருக்குது? 3 கத்தரிக்காய். அப்ப 3 கத்தரிக்காயை சுத்தி வட்டம் போடணும். இதுல எங்களுக்கு எத்தனை தேவை? 2 கேரட் தேவை. அப்ப நாங்க 2 கேரட்டை சுத்தி வட்டம் போட்டிருக்கிறோம். இதுல எத்தனை தேவை எங்களுக்கு? 1 தான் தேவை. அப்ப நாங்க 1 சுத்தி வட்டம் வரைஞ்சிருக்கிறோம். சரியா? இது என்ன செய்ய போறோம்? என்ன செய்யலாம்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது என்ன செய்ய போறோம்? அதுல ஒரு ஒட்டகம் இருக்குது. என்ன இருக்குது? ஒட்டகம் இருக்குது. என்ன செய்ய போகுது? என்ன இருக்குது? இலக்கங்கள் இருக்குது. இடைக்குள்ள இலக்கங்களை காணல. எப்படி இருக்கு? காணல இலக்கங்களை. சரியா? சரி, இதுல பார்ப்போம். இதுல முடிஞ்சது. இது 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது. 3க்கு பிறகு எத்தனை வரணும்? 4. சரியா? 4 பிறகு எத்தனை வரணும்? 5, 6, 7. அதே போல 7 இதுல பார்ப்போம். 4, 5, 6, 7, 8, 9, 6, 7, இதுல என்ன போட போறோம்? இதுல 7 வரும், 6 வரும், 5 வரும். 4, 5, 6, 7, 8, 9, 10. சரியா? அதே போல 1, 2, 3, 4, 5, 6, 7. சரியா? என்ன செய்தாங்க? இடவழிய நிரப்பினாங்கள். இது என்ன செய்ய போறோம்? இந்த இலக்கங்களை இணைக்கக்குள்ள ஒரு படம் ஒன்று வரப்போகுது. அப்ப இலக்கங்களை எப்படி இணைக்க போறோம்? 1ல இருந்து 2, 2ல இருந்து 3, 2ல இருந்து 1ல இருந்து 2, 2ல இருந்து எங்க போறோம்? 3க்கு போறோம். சரியா? 3ல இருந்து எங்க போறோம்?
4க்கு போறோம். 4லிருந்து எங்க போறோம்? 5. சரியா? 1ல இருந்து 2க்கு போய் 2ல இருந்து 3க்கு வந்து 3ல இருந்து 4க்கு போய் 4ல இருந்து 5க்கு வந்திருக்கிறோம். சரியா? அப்ப இது 1. இது என்ன இலக்கம்? 1. இது என்ன இலக்கம்? 2. இது 3, 4, 5. சரியா? எத்தனை? 5 வரைக்கும் இலக்கங்கள் இருக்குது. இது என்ன செய்யட்டுக்குமா? உங்களுக்கு மேலே காட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொரு அம்புக்குறியும் ஒவ்வொரு வடிவத்தில் இருக்கு. அந்த ஒவ்வொரு வடிவங்களும் ஒவ்வொரு நிறங்கள்ல நிறம் கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? அப்படி எங்களையும் நிறம் கொடுக்கட்டுக்குமா? பார்ப்போம். இந்த அம்புக்குறியை பார்ப்போம். இது என்ன நிறத்தில் கொடுத்துருக்குது? ஊதா நிறத்தில் கொடுத்துருக்கு. இந்த அம்புக்குறி எங்கே இருக்குது? இதில் இருக்குது. அப்போ நாங்கள் இதுக்கு இந்த ஊதா நிறத்தை கொடுக்க போகிறோம். சரியா? ஊதா நிறம். வேறு எங்க ஊதா நிறத்தில் இருக்குது? இது ஊதா நிறத்துல தான் இருக்குது. அப்ப இதுக்கு நாங்க இந்த ஊதா நிறத்தை கொடுப்போம். வேற என்ன இதே நிறத்துல காட்டப்பட்டிருக்குது? இந்த இருக்குது என்ன? இது அதே நிறத்தில் இருக்கிறபடியா இந்த நிறத்தை கொடுப்போம். சரியா? சரி என்ன? வேற இதுவும் அதில் ஒரு லைட் என்ன இள நிறத்தில் தான் இருக்குது. அதுக்கு நாங்கள் அந்த கலரையே கொடுத்துடுவோம். சரியா? சரி. அப்போ ஊதா நிறத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஊதா நிறம் கொடுத்துட்டோம். இனி நீல நிறத்தில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இது நீல நிறத்தில் இருக்குது என்ன? என்ன நிறம்? நீல நிறம். இந்த நீல நிறத்தில் வேற என்ன இருக்குது? இது நீல நிறம். போல இது நீல நிறம். சரியா? நீல நிறம் கொடுத்துட்டோம். மஞ்சள் நிறத்தில் என்ன இருக்குது? இது மஞ்சள் நிறத்தில் இருக்குது என்ன? இதுக்கு மஞ்சள் நிறத்தை கொடுப்போம். சரி.
சரியா? அப்ப இதுல இருக்கிறதெல்லாம் சரியா? இதுல காட்டப்பட்ட எல்லாத்துக்கும் நாங்க நிறம் கொடுத்துட்டோம். இதுல ஒன்று இருக்குது, இதுக்கு கொடுத்துட்டா சரி. என்ன இது ஊதா நிறம் கொடுத்து காட்டப்பட்டிருக்கு, நாங்க இந்த ஊதா நிறத்தை கொடுப்போம். சரியா? அடுத்தது மஞ்சள் நிறம், இதுக்கு மஞ்சள் கொடுப்போம். இதே போல இதுக்கும் மஞ்சள் நிறம் கொடுப்போம். சரியா? இதுல காட்டப்பட்ட அனைத்துக்கும் நாங்க நிறம் கொடுத்துட்டோம். இன்னொன்று சிவப்பு இருக்கு, இது என்ன நிறம் கொடுத்துருக்கு? சிவப்பு நிறம் கொடுத்துருக்கு, இதுக்கு நாங்க சிவப்பு நிறம் கொடுப்போம். சரியா? சரியா? கொடுத்துட்டோம். அப்ப மேல காட்டப்பட்ட அதுல உள்ள மாதிரியான வடிவங்கள் அனைத்துக்கும் நாங்க இதுல நிறம் கொடுத்துட்டோம். இத பார்ப்போம். இதுல என்ன இருக்குது? வட்டம். இந்த வட்டத்துக்குள்ள என்ன காட்டப்பட்டிருக்குது? ஒவ்வொரு நிறங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. நாங்க இப்ப இதை என்ன செய்ய போறோம்னு சொல்லுங்க. என்ன செய்யறதுக்கு உங்களுக்கு இதை நான் காட்டியிருக்கிறேன். என்ன செய்ய போறோம்? இந்த வட்டத்துக்குள்ள உள்ள நிறங்களை இதுல இருக்குது. என்ன சின்ன சின்ன வட்டங்களுக்கே இருக்குது. அப்ப நாங்க கண்டுபிடிக்க போறோம். இப்ப முதலாவதாக இருக்கிற வட்டத்துல இருக்கிற நிறம் இதுல எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிக்க போறோம். பார்ப்போம். இந்த இளம் நீலம் இதுல பார்ப்போம். இதுல இளநீலம், ஊதா, பச்சை, சிவப்பு கண்டு இருக்குது. ஊதா, நீலம், ஊதா, பச்சை, அதுல ஒரு மண்ணிறம் மாதிரி இருக்குது. அப்ப அது அங்க இருக்குது, இங்கே இருக்குது. என்ன நீலம் இருக்குது, ஊதா இருக்குது, பச்சை இருக்குது. இந்த நிறம் காணப்படுது. இதுல சரியா? சரி, அடுத்த இந்த வட்டத்தை பாருங்க. என்னென்ன நிறம் இருக்குது? செம்மஞ்சள், மஞ்சள், சிவப்பு, இளம் பச்சை. அப்ப பார்ப்போம். செம்மஞ்சள் இங்க இருக்கு, மஞ்சள் இருக்குது, சிவப்பு இருக்குது, இந்த பச்சை இருக்குது. அப்ப எது வரும்? இதுதான் வரும். ஏன்? முன்னுக்கு என்ன நிறம் இருக்குது? செம்மஞ்சள் இருக்குது. அடுத்து என்ன நிறம் இருக்குது? மஞ்சள் இருக்குது. அடுத்து என்ன நிறம் இருக்குது? சிவப்பு இருக்குது. அடுத்து என்ன நிறம் இருக்குது? பச்சை இருக்குது. சரி, அடுத்து இந்த வட்டத்தை பார்ப்போம். இது என்ன நிறம்? நீலம், மஞ்சள், ஒரு பச்சை, என்ன இளம் பச்சை, இளநீலம். இதுக்குரிய வட்டம் எங்க இருக்குது? பார்ப்போம். இந்த இருக்குது நீலம், பிறகு மஞ்சள், பிறகு இளமஞ்சள், இளநீலம். இப்ப சரியா நாங்க கண்டுபிடிச்சது? சரி, அப்ப இதை கொண்டு எங்க இணைக்கணும்? இதுல இணைக்கணும். இத சிவப்பு, இளமஞ்சள், நீலம், மண்ணிறம் எங்க இருக்குது? எங்க இருக்குது? இந்த இருக்குது. என்ன சிவப்பு, பச்சை, நீலம், மண்ணிறம். அப்ப இது இங்க இருக்குது. கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது பார்ப்போம். செம்மஞ்சள், சிவப்பு, மஞ்சள், பச்சை,
எங்கே இருக்குது? செம்மஞ்சள், சிவப்பு, மஞ்சள், பச்சை இங்கே இருக்குது. சரியா? அடுத்தது பச்சை. என்ன இது? என்ன நிறம்? ஒரு ஆஷ், என்ன ஒரு சாம்பல் நிறம், ஊதா நிறம், நீல நிறம். அப்போ இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. கடும் பச்சை, சாம்பல், ஊதா, இளம் ஊதா, இளநீலம். அப்போ இதில் நாங்கள் என்னத்தை படிச்சிருக்கிறோம்? இப்போ நிறங்களை படிச்சிருக்கிறோம். அதை விட என்ன பார்த்துருக்கிறோம்? கண்டுபிடிச்சிருக்கிறோம். அடையாளங்களை கண்டுபிடிச்சிருக்கிறோம். நிறங்களை வச்சு அடையாளங்களை கண்டுபிடிச்சிருக்கிறோம். இது என்ன செய்யட்டுக்குமா? மேலே வடிவங்கள் தந்திருக்கிறோம். அந்த வடிவங்களுக்கு ஒவ்வொரு நிறங்கள் தந்திருக்கிறோம். அந்த நிறங்களை வச்சு நீங்கள் நிறங்கிட்ட போறீங்கள். அப்போ இது வடிவங்களை முதல் பார்ப்போம். இது வட்டம். வட்ட வடிவம் என்ன நிறத்தில் இருக்குது? பச்சை நிறத்தில் இருக்குது. வட்ட வடிவம் என்ன நிறத்தில் இருக்குது? பச்சை நிறத்தில். அப்போ இருக்கிற வட்டம் எல்லாத்துக்கும் நாங்கள் பச்சை நிறத்தை அடிக்க போகிறோம். சரியா? சரி, வேறு எங்கே இருக்கு வட்டம்? சரியா? இதுக்கும் பச்சை நிறம் கொடுத்துட்டேன். வேறு எங்கே இருக்குது? இதில் இருக்குது. என்ன சரியா? வட்டத்துக்கு பச்சை நிறம். சதுர வடிவம் என்ன நிறத்தில் இருக்குது? நீல நிறத்தில் இருக்குது. சதுர வடிவம் என்ன நிறத்தில் இருக்குது? நீலம். அப்போ சதுரம் எல்லாத்துக்கும் நீல நிறம் அடிப்போம். சரி, வேறு எங்கே இருக்கு? இதில் இருக்குது. என்ன சரியா? வேற எங்கே இருக்கு? இன்னொரு சதுரம் இருக்குது. என்ன இந்த சதுரத்துக்கும் நிறம் தீட்டி விடுவோம். என்ன நிறம் இது? நீல நிறம். அப்போ சதுரங்கள் எல்லாம் என்ன நிறத்தில் இதில் காணப்படுது? நீல நிறத்தில் சதுரங்கள் எல்லாம் இருக்குது. அப்போ நாங்கள் முதல் என்ன நிறத்தை அடிச்சு? நாங்கள் பச்சை நிறம். பச்சை நிறம் எந்த வடிவத்துக்கு அடிச்சு? நாங்கள் வட்ட வடிவத்துக்கு அடிச்சு. நாங்கள் இப்போ நீலம் வந்து என்ன வடிவத்துக்கு அடிக்கிறோம்? சதுர வடிவத்துக்கு அடிச்சிட்டோம். இன்னும் 2 வடிவங்கள் இருக்குது. என்ன? அடுத்தது இதய வடிவம், அடுத்தது வந்து நட்சத்திர வடிவம். அடுத்தது என்ன நிறத்தில் இருக்குது? அந்த வடிவம் சிவப்பு நிறத்தில் இருக்குது. நாங்கள் ஒரு வட்ட வடிவத்தை தவற விட்டுட்டோம். அப்போ அந்த வட்டத்துக்கு அடிச்சு போட்டு போவோம். என்ன சரியா? வட்டத்துக்கும் அடிச்சாச்சு, சதுரத்துக்கும் அடிச்சாச்சு. இனி நாங்கள் சிவப்பு நிறம் எடுத்து வடிவத்துக்கு அடிப்போம். சரியா?
வேறு எங்கே இருக்குது? இதுலேயே ஒன்று இருக்குது என்ன? இதுக்கும் அடிச்சுட்டு இன்னொன்று இருக்குது. அடிச்சுட்டு அடுத்தது என்ன வடிவம் இருக்குது? நிறந்துட்டாம் என்ன வடிவம் இருக்குது? நட்சத்திரம். நட்சத்திரம் என்ன வடிவத்தில் இருக்குது? என்ன நிறத்தில் இருக்குது? என்ன நிறத்தில் இருக்குது? பச்சை நிறத்தில் இருக்குது. சரியா? சரி, அப்போ நாங்கள் அடுத்தது பச்சை நிறத்தை அடிப்போம் நட்சத்திரத்துக்கு. வடிவம் நட்சத்திரம். சரி, அடுத்தது சரியா? நல்லா குட்டியா இருக்குது. குட்டின்றதை அடிப்போம். நாங்கள் இதில் என்னென்ன நிறங்களை படிச்சிருக்கிறோம்? சிவப்பு, பச்சை, நீலம். என்னென்ன நிறம்? சிவப்பு நிறம் படிச்சிருக்கிறோம், பச்சை நிறம் படிச்சிருக்கிறோம், நீல நிறம் படிச்சிருக்கிறோம். சரியா? நாங்கள் இன்றைக்கு இலக்கங்கள் பார்த்துருக்குறோம். அதை விட நிறங்கள் வடிவங்கள் நாங்கள் இன்றைக்கு பார்த்துருக்குறோம். எண்ணி இலக்கம் போட்டிருக்கிறோம். சரியா பிள்ளைகள்? இவ்வளவு நேரமும் பொறுமையோடு இருந்து பார்த்து படித்து கொண்டிருந்த அனைத்து சின்னஞ்சிறிய ஸ்டார்களுக்கும் எனது நன்றிகள். பாய் குட்டீஸ். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.